no compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. அவர் தரித்திரத்தை பாட வந்தேன் தத்துவத்தாளே, அவர் பத்தரை மாத்தை தங்கம்மடி பசும் பொன்னில் விளைஞ்சிட்ட சிங்கமடி பாதர் வல்லை வம்சமடி எங்கள் பார்தனிலே இல்லையடி. எதுக்கு வந்திருக்க? சாமி கும்பிட. எந்த சாமி கும்பிட? தேவரையா. சாமி கும்பிட்டு சாமிக்கு பால் ஊற்றணும். பால் ஊற்றணும். தேவரையா வந்து தேசிய தலைவர் சொல்ற படம் வருது, எப்படி பார்க்குறீங்க? அது சாதி இல்லாமல் அவர் தேசிய தலைவராக பார்க்குறோம். இல்லை, தேவரையா பற்றி முதல் முறையாக இது போல் ஒரு படம் வருது, அதை எப்படி பார்க்க போகிறீங்க? படம் பார்த்தப்போ தான் தெரியும். நீங்கள் டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஆல்பேட் தேட்டரில். அது பார்த்தப்போ தான் என்னென்ன எப்படி எடுத்துருக்காங்கிறத கணிக்க முடியும். எப்படி தேவரையாவை ரியலாக காமிச்சிருப்பாங்க? அவர் தேவரையாவாக நடிக்கிறதே ஒரு முஸ்லீம் பாய் தான் நடிக்கிறாரு. அவர் பற்று உள்ளவர் தான் தேவர் மேலே. அதனால் படம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக அந்த எதிர்பார்க்கப்படுது. அந்த படம் என்ன இப்போ இதாக என்ன ரிலீஸ் ஆகலை நினைக்கிறேன். அதான் டிவி விளம்பரத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா தான் இருக்கும் பிறகு படம் பார்த்தா தான் தெரியுங்க. அதெல்லாம் ஐயா எப்போவுமே ஒரு தெய்வம் மாதிரி எப்போவுமே நாங்கள் பார்க்கத்தான் செய்வோம். அவர் இது வந்துச்சுன்னு சொன்னாலும் எந்த படம் வந்தாலும் பார்த்து ஆகணும். இந்த படத்தில் அவரோட உண்மை வரலாறு வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரும். ஐயா வரலாறு ஃபுல்லாமே உண்மையாக தான் வரும். அது எந்த மாற்றமும் இருக்காது. அவர் தெய்வ பிறவிங்க. அவர் எல்லாத்துமே அவர் தாங்க. அவர் மாதிரி ஒரு தெய்வ பிறவி யாருக்கும் கிடைக்காது. இந்த படத்தை வர வைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக வர வைக்கிறேன். கண்டிப்பாக வர வைப்போம். கண்டிப்பாக ஓடும். அந்த படம் ஐயா பேரை சொன்னாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், அதை பற்றி எந்த ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் நல்லபடியாக பார்க்குறோம். நல்லா வரும்னு நினைக்கிறோம். எங்கள் தலைவர் நல்லா வரணும். ஆமாம், எங்கள் முக்களத்துக்கு எங்கள் தலைவர் நல்லா வரணும், நல்லா ஓடணும். இதில் ஐயாவோட முழு வரலாறு வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நினைக்கிறோம்ல. கண்டிப்பாக வரும். எங்கள் வரலாறு வந்தால் தானே படம் ஓடும். சரி, ஓடும். ஒரு பாட்டு படிக்கவா? படிங்க கொண்டா. நீ பிடிச்சிக்கிறியா? 1000 பத்தர் கூடிட்டு வாசு எங்கள் ஆதிவாசம் பணத்தில் இருக்கும் திருநீர். அவர் தென்னகத்தில் ஒரு தெய்வமாக பிறந்தார். அந்த பாம்பர மக்கள் படுந்தோரே நீக்கினார். அவர் வங்காளம் சிங்கப்ப தேரி போனார். பர்மா வாலிபர் சங்க தலைவர் எகுத்தார். போதுமா? இப்போ தேசிய தலைவர் சொல்லிட்டு தேவரையா குறித்த ஒரு படம் ஒன்று வருது, அதை எப்படி வரவேற்கிறீங்க? கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு அவசியமான படம் இது. ஏன்னா வர சில்ட்ரன் சின்ன சின்ன பசங்களெலாம் தெரிய மாட்டுது, மற்றவங்களுக்கும் புரிய மாட்டுது. இந்த காலகட்டத்தில் இந்தமாதிரி படம் அவசியமான படம். மக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம அவசியம் தேவைப்படுது. ஏன்னா மற்ற சொல்கிறாங்க உங்களுக்கு ஜாதி தலைவர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் சமூகம் எல்லாத்துக்கும் ஒற்றுமையான தலைவர் தான் இவர். அதனால் இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷம் வரவேற்கக்கூடிய படம் தான். இது நல்ல படம். நீங்கள் குறிப்பிட்டது போல் ஏற்கனவே ஒரு சமுதாயத்தை சார்ந்த தலைவராக தானே இன்ன வரைக்கும் தமிழகத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை, அப்படி ஆக்கிட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஏங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசுமோனில் அவர் வாழ்ந்த இடத்துல அப்போ அவங்களாம் வந்து யாரும் கோயிலுக்கு போக முடியாத சூழல் இருந்தது. அப்போ இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாரையும் கூட்டு போய் அவங்க மட்டும் இல்லை, எல்லா சமூகமும் சேர்த்து இவர் பாடுபடுறவர் தான். எல்லாமே பண்ணது இவர் தான். தப்பாக பேசிட்டாங்க, தப்பாக சொல்கிறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. வரலாறுலாம் வேறாங்க. அது புதுசாக இப்போ இதுமாரி படம் வந்து இதேமாரி நிறைய படம் எடுத்து ஆகணும். நிறைய படம் எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சா மட்டும்தான் ஜாதி கலரம் வராது. யாரும் தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும். யாருமே அதை பின்பற்ற மாட்டாங்க. சாதின்றது ஒரு தனித்துவமாக பார்க்குறாங்களா எல்லாரும்? அதுதான் இப்போ எங்களோட சாதி தான் உயர்ந்த ஜாதி அந்த மாதிரிலாம். அதுதான் இப்போ இந்த படம் விழிப்புணர்வு ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் படம் அதுமாரி இவ்வளோ பேர் நம்மள்ட்ட எல்லாமே இருக்காங்க. ப்ரொடியூசர் இருக்காங்க, டைரக்டர் எல்லாமே இருக்காங்க. பட் இந்தமாரி ஒரு கான்செப்டில் இந்தமாரி ஐயாவோட நேராக நம்மளாம் வந்து யாரும் ஐயாவை பார்த்ததில்லை. அவர் பாய் ரிஷப் அவரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் சொல்லுவாங்கள்ல தாய்ப்பால் அங்கே தான் பால். அதனால அந்த ரத்தம் அவருக்கு ஃபேஸில் பார்த்தீங்களா? அப்படியே நம்ம ஐயாவை பார்த்தே கிடையாது. நம்மளாம் வாழ்ந்த இடத்துல பார்த்தே கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறோம். நீ பார்க்குற என் பையன்லாம் காட்டுறா, அந்த குழந்தைங்கள்லாம் பசங்கள்லாம் காட்டுறா. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூவி அது. வேடம், அதாவது தேவரையாவோட உருவமும் வேடமும் அவருக்கு செட் ஆகுதா ஜேஎம் பஷீர் அவர்களுக்கு? கண்டிப்பாக செட் ஆகுது. கண்டிப்பாக செட் ஆகுது. கண்டிப்பாக வரவேற்பு தான். நம்ம கொடுக்குற விளம்பரமும் நம்ம கொடுக்குற பேச்சு நம்ம யாராவது இப்போ என்ன பேச வைக்கிறீங்களா அதேமாதிரி எல்லாரையும் நீங்கள் பண்ணிவிடுங்க. விழிப்புணர்வு இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். எல்லா மீடியாவும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். நம்ம யாரும் பேசணும். அது இன்றைக்கி தேவரையா கொடுத்த ஒரு படம் ஒன்று வெளியே வருது, தேசிய தலைவர் சொல்லிட்டு இளையராஜா மியூசிக்கில் வருது. சிறப்பான படமாக பார்க்குறேன். வரலாற்று படமாக அமையும். ஆமாம், தேவரையோட முழு வரலாறு வெளில வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வரலாறு வரும். உண்மையான வரலாறு வரும். கண்டிப்பாக வந்தாகணும்.
அப்போ தான் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம். மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு இருக்கும்? வரலாறு தெரிஞ்சவங்களுக்கும் அவரை பற்றி விவரம் தெரிஞ்சவங்களுக்கும் நல விரும்பிகளுக்கு அந்த படம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, நல்லது எதிர்பார்ப்பாங்க. நடிக்கிறது யார் தெரியுமா? நடிக்கிறது ஆமாம், அவர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அது கேள்விப்பட்டேன், பேர் ஞாபகம் இல்லை. ஆமாம், பஷீர் கேள்விப்பட்டேன். ஆமாம், அவர் நல்லது தான். ஏன்னா அவர் வந்து பிறந்தது ஒரு தமிழ் தான், இந்து வைத்த பிறந்தாலும் அவங்க அம்மா பிறந்தவொன்னே இறந்துட்டாங்க. இறந்த பிறகு அவங்க வளர்த்தது, பால் குத்து வளர்த்தது ஒரு இஸ்லாமிய பெண் தான். அதனால் அதுக்கு பொருத்தமாக தான் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். அவர் வந்து நம்ம வந்து அவரை வந்து கடவுளாக தான் பார்க்குறோம் நாங்களாம். ஆனால் மற்றவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னா அவர் ஜாதி தலைவராக தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய தலைவராக வந்து இந்த படத்தில் காட்ட போகிறாங்க. அந்த படம் இன்றைக்கி வெளில வரப்போகுது. அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குன்னு அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா தான் தெரியும் அவர் உண்மையாலுமே தேசிய தலைவர் தான், இப்படிலாம் இருந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் தப்பாக தான் பேசுகிறாங்க. பார்க்கணும், கண்டிப்பாக போய் பார்க்கணும். பெரியவங்க சின்னவங்க எல்லாமே போய் பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேவரையானா ஒரு சமூகத்தை சார்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டாங்க, சரிங்களா? உங்களோட இளைஞர்களாக இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு அவரை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கீங்க? அவர் வந்து அவரோட ஹிஸ்ட்ரிலாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் எங்களுக்கும் சம்மந்தப்பட்டவர் தான். நாங்கள் வந்து உசிலம்பட்டியில் இருந்தவங்க. அந்த காலத்தில் இருக்கும்போது 1911 வந்து எங்களை வந்து கைரேகை சட்டத்தில் வந்து கல்லர், நாங்கள் வந்து பிரைமரி கல்லர்னு சொல்லுவாங்க. நாங்களை வந்து கைரேகை சட்டத்தில் வந்து ரொம்ப அடிமை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வேப்பூர் பகுதி, கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் வந்து எங்களை ஒரு 32 கிராமத்தில் வந்து தங்கியிருந்தோம். அதை ஒளிஞ்சிருந்தோம். அப்போ கல்லர்கள்லாம் பயந்து அங்கேருந்து வந்து அங்கேருந்து எங்களை கூப்பிட்டு வந்து 3 செட்டில்மெண்ட்டாக போட்டு பிரித்து ஒன்று, அதாவது கடலூர் மாவட்டத்தில் அஜிஸ் நகர் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க அப்போயே. அதுமாரி இன்னொரு செட்டில்மெண்ட்டு ஓட்டேரி பிஸ்லி நகர் செட்டில்மெண்ட்டில் கொடுத்தாங்க சென்னையில். இன்னொன்று சென்னையில் தான் இருக்குது, நம்ம தாம்பரம் பக்கத்தில் பல்லாவரம் பசும்பொன் நகர் செட்டில்மெண்ட், அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ அதுமாரி வச்சுருந்து கைரேகை சட்டத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா எங்களை மீட்டு கொடுத்தது மூக்கையா தேவர், பசும்பொன் ஐயா, அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதால் தான் நாங்கள் இருந்ததுக்கும். தேசிய தலைவர்னு சொல்லிட்டு தேவரையா குறித்த ஒரு படம் ஒன்று வந்து இன்றைக்கி வெளியாயிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த படம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு? இல்லை, அது எப்படின்னா இந்த டைமில் வந்து அந்த படம் தேவை, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறத எல்லோரும் பார்க்கணும். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்த ஜாதிக்காரங்க வந்து யாருமே வந்து அவரை ஜாதிய தலைவராக பார்க்குறதில்ல. ஆனால் ஒரு சில இது வந்து என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ஜாதிய தலைவராக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அது மாதிரி இது கிடையாது. அவர் வந்து ஒரு தேசிய தலைவர், ஒரு வகையான எல்லாத்துக்கும் பொதுவாக போராடின ஒரு மனுஷன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணுங்கிறது எல்லாரோட ஒப்பீனியன். எல்லா மறவர் எல்லா அகமுடையார் எல்லா கல்லரும் நினைக்கிற ஒரு விஷயம். அந்த படம் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகணும், எல்லோரும் நம்மளை புரிஞ்சுக்கணும், ஒத்துமையாக வாழணுங்கிறக்காண்டி அதை வந்து இவ்வளோ போராடி இவ்வளோ தடைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் எல்லோரும் போய் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கணும். இதில் வந்து ஒரு சாதியை மையப்படுத்தலாம் இல்லை, எல்லாருமே போய் பார்க்கலான்றீங்க? இதில் வந்து ஜாதியை மையப்படுத்தலாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தால் கூட அது வந்து அடுத்தவங்களை வந்து அவளை ஹெட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இருக்காது. அதில் வந்து பொதுவாக என்ன நடந்திருக்கோ அந்த வரலாறு தான் சொல்கிறாங்க. ரொம்ப உக்கிரமான இடத்துலலாம் எப்படியும் கைட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதனால் அந்தளவுக்குலாம் அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா எல்லா தலைவர் மேலே அந்த படத்தில் வரனால அந்தளவுக்கு எதுவும் இருக்காது, எல்லாருமே ஃபேவராக தான் இருக்கும். அந்த மாதிரி யாரும் இழிவுபடுத்தி பேசுகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பொதுவாக ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம அவங்களை எப்படி இது பண்ணோம், அந்த கான்செப்ட்லாம் இருக்குமே தவிர அந்த ஜாதியை தூண்டுற மாதிரி படம்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த படம் தேவையா? ஏன்னா இப்போ மாரி செல்வராஜோட ஒரு படம் பைசன் எடுத்தார், அதில் ஏதோ சாதியை பற்றி பேசுகிறாங்கன்றாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இது போன்ற படங்கள் தேவையா? ஆமாம், கண்டிப்பாக தேவைன்னா. இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா முடிஞ்ச கதையை பேசுகிறாங்க. அதாவது இப்போ தூத்துக்குடி பைசன்லாம் எடுத்தாங்க, தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து நடந்த கதையை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்கன்னு முடிஞ்ச கதையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. இது வந்து ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் தேவரையா முடிஞ்ச கதையாக தானே இருக்கும். இது வந்து முடிஞ்ச கதைனா வாழ்க்கை வரலாறு. அதாவது இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்தார், இப்படியெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணார் அப்படின்னு. அந்த படத்தில் என்ன நல்லது பண்ணார், என்ன இருக்குது? இப்போ அவங்க படத்தில் காட்டுறாங்க, இப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் வளர்ந்தோம், நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு. அப்படிலாம் அங்கே யாருமே இப்போ கிடையாது. எல்லாருமே இப்போ வந்து ஒருத்தனை வந்து ஒரு பேரை சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா அவனுக்கும் கோபம் வரும், தன்மானம் வரும், எல்லாமே பண்ணுறான். யாரும் இப்போ அவனை குறைச்சி பேசவும் இல்லை. தென் மாவட்டமே மாறிடுச்சு, மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் ஒத்துமையாக தான் பழகிறேன். இப்போ என் கூட பழகிற எல்லாமே எங்கள் ஜாதிக்காரனான்னு கிடையாது, எல்லாம் அந்நிய ஜாதிக்காரன் தான், ஒன்று மணி தான் பழகிறோம். ஆனால் இவங்க இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் பின்னாடி இருக்கிற அங்கே ஒரு பிரச்சனை வரும். இப்படிலாம் நாங்கள் இருந்திருக்கோம், நீங்கள் இப்படிலாம் எங்களை வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும். ஆனால் இப்போ இது வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் பொதுவாக சொல்ல போனோன்னா தேவர் வந்து நம்மளுக்காண்டி போராடினதை விட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி போராடினது தான் அதிகம். இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க அத்தனை கிராமத்தை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்ததுக்கெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் அதை வந்து ஜாதியாக பார்க்காம அவர் எதனால் அப்படி பண்ணாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த படம். நாங்கள் துறை பக்கத்துலேருந்து வரோம். நண்பர்களையும் பால் குடம் வரவேற்பதோடு
வருஷம் வருஷம் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய எங்களுக்கு இவரை பிடிக்கும், நிறைய பண்ணியிருக்காரு இல்லாதப்பட்டவங்களுக்கு. அதனால நாங்கள் இவரை மனசில் நினச்சிக்கிட்டு வந்து பால் குடம் நாங்கள் ஒரு 15 பேர் வந்தோம். வருஷம் வருஷம் வருவோம், அதிகமாக வருவோம். இந்த வட்டம் கொஞ்சம் மழை இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. அதனால சரின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள மட்டும் சீக்கிரம் போய் பண்ணிட்டு வந்துடுவோம், ஜனம் நிறையா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போதைக்கு வந்தோம். இன்னைக்கு தேவர் குறித்து ஒரு படம் ஒன்று வெளில வந்துருக்கு தெரியுமா? இப்போ அடுத்து போய் பார்க்க அதான் போயிட்டு இருக்கேன். ஆமாம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் போகிறோம். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்க்க வச்சுக்க போகிறோம். நாங்கள் ஊரில் ஃபோன் அடின்னு சொல்லியிருக்கோம். எல்லோரும் போய் கண்டிப்பாக எல்லோரும் போய் படத்தை பார்க்கணும். எங்களோட வரலாறு படம் இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, மொத்த நம்மளோட இந்தியாவில் வந்து தேவர மாதிரி அடுத்த ஒருத்தவங்க பிறக்க போகிறதும் இல்லை. இப்படி ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடச்சது வந்து இது வந்து வரோம். அதனால் எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு வந்து சாமி. இது நம்ம மக்கள் வந்து இது வந்து ரொம்ப தேவர் ஜெயந்திங்கிறது வந்து ஒரு புனித நாள். ரொம்ப மனசு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு ஈயரும்பு கூட கஷ்டப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் இன்றைக்கி உணவு அனைத்தும் கிடைக்கும். அது எங்கள் தேவரை எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காரு, நாங்களும் செய்வோம். இந்த படத்தில் தேவரையோட முழு வரலாறு கொடுத்துருப்பாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது முழு வரலாறு தேவரையாவோட வரலாறை வந்து கொடுக்க யாராலும் முடியாது. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா தேவரையாவோட ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொருத்தங்க படமாக எடுக்கிறது வந்து சில சீன்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வரலாறை யாராலையும் முழுமையெல்லாம் எடுக்க முடியாது. இது உண்மையிலே இந்த படம் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வரலாறு தேசிய தலைவர் சொல்லிட்டு பசும்பொன் தேவர் அவரோட குறித்தான வரலாறோட ஒரு திரைப்படம் வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கொண்டாடணும்னா நான் என்ன சொன்னேன், ஐயாவோட அதில் பார்த்துருப்பீங்கன்னா பார்த்துப்பாங்க, கைரேகை சட்டம் சொல்லி எடுத்துருப்பாங்க. அந்த கைரேகை வெட்டுங்கன்னு இருப்பார் ஐயா. அது வந்து அவர் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். எவ்வளோ பேர் நீங்கள் படத்தில் அந்த அளவுக்கு சில சீனை கட் பண்ணியிருக்கலாம். நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன், உண்மையான சமூகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னது, அந்த ஊரில் அந்த மதுரையில் கையை வந்து நடிப்பாக அவர் சொன்ன ஒரு காரணம் கையை அந்த கைரேகையை வெட்டியிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி தேசிய அவரை பற்றி நிறைய படம் வரணும். நான் மொத்த சமூகம் எடுத்திருக்காங்கன்னு அதை சொல்ல, தேவடையா பெற்று 4 பேர் தெரிஞ்சுக்கணும். வர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள் தெரிஞ்சுருக்கணும். அப்பத்தி காலத்து ஆளுங்களை விடுங்க, அப்பத்தி காலத்து ஆளுங்கள் எல்லாருக்குமே தெரியும் யார் யார் என்னன்ட்டு. இப்பத்தி காலத்து வரலாறுல ஐயாவை பற்றி எல்லா வரும் புத்தகத்திலையும் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அம்பேத்கர் அதே போல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படி எப்படி வரலாறு இருக்கோ அதே போல் தேவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தேசிய தலைவர் பார்த்தீங்கன்னா ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தமிழ்நாட்டு தலைவர் பார்த்திங்கன்னா ஐயா பசும்பொன் தேவர், அவரு தான். அவருக்கு அடுத்து தான் இப்போ நடிப்பேடாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேசிய செயலாளர் வந்து ஸ்ரீவைகுண்டம் மாமா ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் இருக்காரு. அந்த மாதிரி இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்றிருக்குமா? நல்லா வெற்றிகரமாக ஓடுமா? நல்லா வரவேற்பு வெற்றி படம். இது வந்து ஜாதி படம் கிடையாது, அனைத்து சமூகம் பார்க்குற படம். ஏன்னா நீங்கள் ஜாதின்னு முத்திரை குத்தாதீங்க ஐயாவை. நான் என்ன சொல்கிறேன்னா, அம்பேத்கர் ஐயா சமன்றீங்க, ஓகேங்களா? அதை நான் கூட சொல்ல. ஐயா அவரும் நிறைய விஷயம் பண்ணிக்காரு. அவர் சட்டத்தை கொண்டு வந்த மகான். இவரு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் சமமாக இருக்கணும் கொண்டு வந்த மகான் ஐயா தேவர் அவர்கள். இல்லை, கண்டிப்பாக வந்து பொதுவாக தேவர்னால எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அந்த புரிதலற்ற தன்மை இந்த படம் கண்டிப்பாக வெளிப்படுத்தும். ஏன்னா இது வந்து அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது, அவர் உண்மையிலே அவர் வரலாறை படித்தவங்களுக்கு அவர் ஒரு தியாக தலைவர் தான். அவருடைய கொள்கைகளை நாம் கண்டிப்பாக வருங்கால தலைமுறைக்கு, அவர் அன்னைக்கு சொன்னார், அதை ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அதை பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகினார். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் இன்றைக்குமே அது பொருத்தமாக இருக்கும் இந்த மக்களுக்கு. அதனால் வந்து தேவர் எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் நேசித்தார். ஆனால் சில அரசியல் சூழ்ச்சினால் அவர் நினச்சிருந்தால் எவ்வளோ பதவிகள் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து பதவிகளை விரும்பாதவர், மண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசைகளையும் வெறுத்து இந்த மக்களுக்காண்டியே வாழ்ந்தவர். ஆனால் சிலருக்கு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் அந்த புரிதலற்ற தன்மையை நீக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.